குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் நடக்கிற திசைய கரெக்டா சரி செஞ்சு இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கான காரணம், இன்னைக்கு நான் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, எல்டர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்ற இதே விஷயம் தான். எல்லா விஷயத்துலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அந்த பாசிட்டிவ் நீங்க கொஞ்ச நாள் தான் நீங்க தேடி நீங்களா எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும், நீங்களும் அதை கரெக்டா ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்டோட பாசிட்டிவ் ஜென்ரலா இன்னைக்கு 2024ல ஒரு விஷயத்த ஃபாஸ்டா பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில மீடியால இங்க எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏத்துக்க வச்ச விஷயம் என்ன, நெகட்டிவா ஒரு விஷயம் இருக்குன்னா அது ரொம்ப ஃபாஸ்டா தீமாவே பரவிடும். ஸோ அது தம்ப்நெயில்ஸ்ல இருந்து ஹெட்லைன்ஸ்ல இருந்து ஒரு ஈவெண்டோட ஹைலைட்ஸ்ல இருந்து எல்லாத்துமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்டா பரவுது. ஸோ அதுக்காக தேட ஆரம்பிச்சு இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவா இருந்தா சார் இன்னமும் மிஸ்ஸிங்கா இருக்கு இல்லைங்கிற நம்ம இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பாசிட்டிவை தேடி போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்க எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க, நாங்களும் டைமுக்கு வந்தோம். ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்டா நடக்கிறதுக்கான நீங்க எல்லாருமே காரணமா இருந்திருக்கீங்க. மிஸ்யூங்கிற படம் ஒரு ரொம்ப அழகான ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். இதுக்கு முன்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த படத்துல எங்கேயுமே வெட்டு குத்தோ ரத்தமோ பழியோ இல்லைன்னா வன்முறையோ வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நாங்கெல்லாம் சின்ன வயசுல விஜய் அவர்களோட படங்களை தியேட்டர்ல பார்த்த ரசிகர்கள் 90sல வாழ்ந்த காலம். எல்லா படத்துலயும் சாங்ஸ் நல்லா இருக்கும், எல்லா படமும் கலர்ஃபுல்லா இருக்கும், எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோசியல் கருத்தையோ ஒரு ஃபேமிலி கருத்தையோ நட்பு காதல் எல்லாம் நல்ல குணங்களை பத்தி ஏத்தி காட்டுற கமர்ஷியல் பாணியில் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்கெல்லாம் பார்த்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸா சொல்றாங்க, எனக்கு பெருசா அதுல வித்தியாசம் தெரியாது. எனக்கு iPhone 16க்கும் iPhone 14க்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ 2K கிட்ஸ்க்கும் 90 கிட்ஸ்க்கும் எனக்கு சத்தியமா வித்தியாசம் தெரியாது. ஸோ பட் இது 90s கிட்ஸ் இந்த படத்துல கேரக்டர்ஸா இருப்பாங்க, அது மட்டும் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு 90s கிட், அது மட்டும் நான் சஸ்திகா கிட்டையும் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ராசிகாரங்க அதுவங்களாம் எனக்கு நிறைய டியூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் 90s கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினா இருப்பாங்க இதுல. அண்ட் இந்த படம் ராஜசேகர் சார் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கதை சொல்றப்போ நான் கேட்டேன், என்ன கதை சொல்ல போறீங்க? லவ் ஸ்டோரி சொல்ல போறீங்க. எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க, நான் 10 வருஷமா அந்த பக்கமே தலை வச்சு படிக்கல. ஏன்னா ஏன் கேட்டாரு, இல்லை சார் லவ் ஸ்டோரி பண்ணா அது தெலுங்குல அது பண்ணி வேற எந்த படமும் வராம எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த பையனால் இது மட்டும் தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க. அது இருந்து நான் லெட்டர் எழுதாம ஓடினவன் தான், இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரல. காதல்னு சொல்லும்போது எப்படின்னா என்னோட அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம், அது நான் ஃபர்ஸ்ட் தயாரிச்ச படங்கிறதுனால அதோட அதுக்கப்புறம் பண்ணல. ஸோ நான் கதை சொல்லுங்க சார், மோஸ்டா நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ, உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுகிட்ட நீங்க லவ் சொல்ல போறீங்க அப்படின்னாரு. உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்ல போறேன்னு கேட்டேன். அங்கிருந்தா நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கதை கேட்டதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ராஜசேகர் சார் இந்த படம் நல்லா இருக்கு, ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமா நம்ம எடுப்போம். பிகாஸ் ஏற்கனவே அரைச்ச மாவு திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை, நீங்களும் தேவையில்லை. அதுக்கு இயற்கையா வேற ஆளுகளை தேடிப்போம், நம்ம ஏதாவது புதுசா பண்ணுவோம். ஸோ இதை நீங்க நானும் பார்க்காத ஒரு படமா எடுப்போம். அப்பதான் இந்த காலத்து பசங்க கிரிஞ்சுதான் சொல்லாம இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வாடை வந்தவொடனே கிரிஞ்சுன்றாங்க, எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க. பட் இது ஒரு பிரத்யேகமா இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்களும் பார்க்காத ஒரு படமா பண்ணுவோம் ராஜசேகர் அப்படின்னு சொல்றப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கதான் சாம் மேத்யூ எங்க வாழ்க்கை கூட வந்தாரு. சாம் மேத்யூ நான் மீட் பண்றதுக்கு முக்கியமான காரணம், அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன். அவங்க மோனிகாவோட ஹஸ்பண்ட் நாங்க. அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பா ஒரு நல்லவராக இருப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ அப்படிதான் அவரை மீட் பண்றது நடந்துச்சு. அண்ட் பாக்குறதுக்கு என்னமோ ஒரு பிராண்ட் லான்ச்சுக்கு அந்த சிஇஓ மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அவரு. இது ரொம்ப தேவை சார் சினிமாக்கு. ஜென்ரலா ப்ரொஃபஷனலா இருக்கிறது, டைமுக்கு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது, கரெக்டான நேரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து யாருமே அவங்க டிக்னிட்டியை தோக்கடிச்சு கெஞ்ச வைக்காம எல்லாத்துமே ரொம்ப ஃபேரா பண்ணிருக்கீங்க. அண்ட் ராஜசேகரும் நானும் என்னெல்லாம் இந்த படத்துக்கு கேட்டோமோ எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் யுவர் ஃபிலிம். மிஸ்யூங்கிற படம் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ற படம் கிடையாதுங்க. இப்ப கடந்த 10 வருஷத்துக்கு இவ்வளவு படம் லவ் ஸ்டோரி ஜெயிச்சிருக்கு, அதனால நாங்க இதுல முதலீடு போட்டு பண்றோங்கிற மாதிரி அவங்க வரல. இது ஒரு கதை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி
லவ் ஸ்டோரிஸ் எப்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோயிங் இருக்கும். அது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்துல வந்து காலேஜ் பசங்கள்லாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்களை காலேஜ் அனுப்புற வயசுக்கு வந்திருக்காங்க. அவங்கலாம் வந்து என்ன மீட் பண்றப்போ சொல்லுவாங்க, நீங்க ஏன் லவ் ஸ்டோரி பண்றது இல்லை? அப்ப நான் சொல்லுவேன், எனக்கு போர் அடிக்குது, புதுசா இல்லை, பண்றது போர் அடிக்கும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்களாம் லைஃப்ல நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லதான் நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க நான் பண்ண படங்கள் எப்பவுமே ரொம்ப நல்ல பசங்க எப்படி இருந்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்க பேசி 2 பேரும் லவ் பண்றப்போ எதுக்கு லவ் பண்றாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை எதுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பையனை எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்வினா ரியலான காரணங்கள், மிடில் கிளாஸ் புரியுற காரணங்களா சொல்லியிருக்கீங்க. அது எங்க லைஃப்ல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு. நாங்க எங்க பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்க படங்கள்லாம் காட்டி அந்த சாங்ஸ் எல்லாம் காட்டி வளர்க்குறோம். ஸோ இட்ஸ் வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அஸ் ஃப்ரம் யுவர் ஃபிலிம்ஸ் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப டீப்பா டச் பண்ண ஒரு விஷயம். அண்ட் எல்லா ஜானருமே ஒவ்வொரு தலைவருக்கும் திரும்ப ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், நமக்கு அது பொறுப்பு இருக்கு. பிகாஸ் இப்போ 25 இயர்ஸ் ஒரு ஜெனரேஷனே வயசுக்கு வந்திருக்கும். 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜெனரேஷன் வயசுக்கு வரும். ஸோ அவங்க முதல் முறையா காதல்னா என்ன, அந்த அட்ராக்ஷன்னா என்ன, ஹார்மோன்ஸ் மீறி புரிதல்னா என்ன, நட்புனா என்ன, மரியாதைனா என்ன, ஒரு தம்பதியரா வாழ்றதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா எமோஷன்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வெளியில காட்டுறப்போ, பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நம்ம அதை வந்து இந்த ஜெனரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசா காட்டணும். பட் அது எப்பவுமே கருத்து தான். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளா இருக்கட்டும், சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களா இருக்கட்டும் 1000 வருஷமா பெருசா மாறல. ஸோ அதை வந்து கரெக்டா பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற, ராஜசேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பா நான் பாக்குறேன். இது வந்து எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமா இருக்கும். முக்கியமா இது வந்து ரியாலிட்டியும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஆனா சினிமாக்கான அழகும் இந்த படத்துல இருக்கும். அதனால்தான் ரெட் ஜெயண்ட் தைரியமா இந்த படத்தை தியேட்டர்ல உங்களை வந்து கூப்பிட்டு இந்த படத்தை காட்டுறாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெட் ஜெயண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மூர்த்தி சாரா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், அர்ஜுனா இருக்கட்டும். ஏன்னா ஒரு படத்தை பார்த்து அந்த படத்து மேல இருக்கிற பிலீஃப் அவங்க போடுறது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ஃபீலர்ஸ் கொடுக்குற ஒரு தருணத்துல நம்ம இருக்கோம். ஸோ தேங்க்யூ டு அவர் பார்ட்னர்ஸ் டி சீரிஸ் ஃபார் மியூசிக் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த படத்துல வந்து இணைஞ்சதுக்கு. கார்த்தியை பத்தி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எனக்காக இங்க வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு நிறைய கதை சொன்னான். நான் நடிக்கிறப்போ அவன் அசிஸ்டண்டா இப்படி வேலை செஞ்சாங்க. அங்க நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல அவங்க மறந்துட்டாங்க. அப்போ செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் நீயும் என்ன மாதிரி நடிகன் தான் ஆக போறேன் அப்படின்னு. நான்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப டெடிக்கேட்டடா ஃபோக்கஸ்டா இருப்பேன். நான் பண்ண டைரக்ஷன் தான், கட் பண்ணா பருத்தி விடணும் பவுன்ஸ் ஆகுது. நான் ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கல. திரும்பவும் ஃபோன் பண்ணேன், என்னடா எடுக்க மாட்டேங்க சொல்லுச்சு. என்னமோ பெரிய பில்ட போட்ட, நீ இப்படி நீ அப்படி சரி இருக்கட்டும் ஒத்துக்கிட்ட பண்ண சொல்லு, ஒழுங்கா நடிகனா நல்ல பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போன்ல கிண்டல் பண்ணிக்கிட்டோம். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எங்க நட்பும் மாறல. அண்ட் எனக்கு கார்த்தி மேல இருக்கிற நம்பிக்கை, அவன் மேல இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையல. இன்ஃபேக்ட் நான் சமீப காலத்துல பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மெய்யழகன். அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடிச்சு அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது, அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவா பேர் எடுத்த என் நண்பன் கார்த்திக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் சல்யூட்.